அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னக்கா, இன்றைக்கி குழம்பு இல்லையா, உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு புளிப்பான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நம்ம பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல காரத்தோட புளிப்போடு செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கையாலேயே நறுக்கி போட்டுடுறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான புதினா இலை போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் அதே மாதிரி சேர்த்துடலாம். வேறு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணலை. தண்ணி கிண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு நான் அப்படியே க்ரஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஒரு சூடான சாதத்தோடு அப்படியே போட்டு சாப்பிடுங்களேன், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. குழம்புலாம் எதுவுமே இல்லாத சமயத்தில் உங்களுக்கு எதாவது சாப்பிடணும் போல், புளிப்பாக சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா க்ரஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நீங்கள் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தாங்க போடணும். சின்ன வெங்காயத்தோடு அந்த பச்சை மிளகாயோடு எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் வத்தல் கூட பொரிச்சிக்கலாம், இல்லாட்டி அப்பளம் இருந்தாலும் அப்பளம் கூட பொரிச்சிக்கலாங்க. நான் ஒரு பிளேட்டில் சூடான சாதம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த புளிப்பான துவையில் போட்டு அப்படியே சாப்பிட போகிறேங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த பச்சை மிளகாவோட சின்ன வெங்காயத்தோட க்ரஷ்ஷாக அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி ஒரு புளிப்பான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.